வணக்கம் மக்களே. நான் உண்டி திரைப்பட இயக்குனர் பாலசெல்வம். பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதன் கௌரி அண்ணா வந்து ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. என்னன்னா, உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசியிருக்காரு. உணவ வீணாக்கக் கூடாதுன்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அத நான் வந்து ரொம்ப சந்தோஷமா நெனச்சு நம்ம வீடியோல ஒண்ணு போட்டிருந்தேன். அத ஒரு பையன் பார்த்துட்டு, "அண்ணே உண்டி படத்த பத்திலாம் பேசலண்ணே. அவர் உண்டி படத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லண்ணே." நானும் அதான் சொல்றேன். உண்டி படத்த பத்திலாம் அவர் பேசலைங்க. நம்ம உண்டி படத்துல உள்ள கருத்து. என்ன கருத்துன்னா, சாப்பாட்ட வீணாக்க கூடாது அப்படின்ற கருத்த தான் அவர் சொல்லியிருக்காரு. அத நெனச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் வந்து நன்றி சொல்லி போட்டிருந்தேன். அத நான் வந்து ஒரு குட்டி வீடியோவா நான் போட்டிருந்தேன். ஆனா, மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவர் உண்டி படத்துக்குலாம் அவர் புரமோஷன் பண்ணலைங்க. அந்த அளவுக்கு நாங்க பெரிய ஆள் இல்ல. அந்த அளவுக்கு இன்னும் வளரல. அதனால வந்து ஒரு மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு படம் எடுத்தோம். அந்த படத்த கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு ஆசையில போராடிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்மள படத்த பத்தி ஒருத்தர் பேசியிருக்காரேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அத ஒரு ஷார்ட் வீடியோவா போட்டேன். அதனால நீங்க நிச்சயமா நேரம் கிடைக்கும்போது படத்த பாருங்க. ஏன்னா, ஈரான்ல நடக்கிற போர் பிரச்சனைகள், உலகத்துல நடக்கிற போர் பிரச்சனைகள், எந்த பிரச்சனை நடந்தாலும் கடைசியில நிக்க போறது சோத்துல தான் நிக்கும். சாப்பாடு பற்றாக்குறையில தான் நிக்கும். அதனால சாப்பாட்ட வீணாக்கலனா தான் நம்ம வந்து தானிய கிடங்க நல்லா வலுப்படுத்த முடியும். தானியத்த சேமிக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 1 வருஷம், ஒரு 18 மாசம், 20 மாசத்துக்கு சாப்பாடு பற்றாக்குறை வராத அளவு தானியத்த சேமிக்கிற அளவுக்கு நம்ம வளரணும். அதுதான் வருங்கால சந்ததிக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம். நான் நெறைய பேசிட்டே இருப்பேன். அது பெரிய வீடியோல நான் பேசுறேன். ஆனா, இந்த உண்டி படத்த நேரம் கிடைக்கும்போது பாருங்க. நன்றி.